Hi friends, welcome back to our channel Brain.reacts. Friends, உங்களுக்காக வீடியோ கலெக்ஷன்ஸ்லாம் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த வீடியோஸ் எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Oh no. என்ன சாமி காஸ்தமா நீ டீச்சர்ஸ் டே கேக் வெட்ட போறோம். எவ்வளவு வேணும்? புள்ள நேத்து தான் முதல்ல நர்ஸ் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கா. 150 ரூபாமா? அட பொறுக்கே 150 ரூபா எதுக்கு? உன் கிளாஸ்ல மொத்தம் 40 பேரு 150 ஒரு 40 போட்டாலும் 6000 ரூபா வருது. 6000 ரூபாய் கேக் வெட்ட போறீங்களா? இல்ல நொல்லமா. ஏய் நீ காசு கேட்டப்பவே நான் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்னா புலம்பிட்டு போயிட்டு இருப்ப. எவ்வளோன்னு கேட்டது ஒரு சிரிப்பு சிரிச்ச பாரு, ஒரு விச சிரிப்பு சிரிச்சுட்டு ஆஹா அம்மா கிட்ட லம்பா இருக்குடா இன்னைக்கு அப்படின்ட்டு 150 ரூபாவா காசு ஆகும். சோறுக்கு இல்லாம கஷ்டப்பட்டு உங்க அப்பா இருக்கானே இருந்த தாலி அர்த்தத்து அது டெய்லி பாரு இந்த தேங்காய் மாட்டி வச்சிருக்கிறேன். இது வேற ஆனா உனக்கு காணாம போயிடுது. 3 நாளைக்கு ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் தேங்காய் பார்த்தேன், நாளைக்கு கிளிப்பு இங்க கிட்ட வா. இல்ல நான் தெரியாம கேக்குறேன், டீச்சர்ஸுங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமே. உனக்கு பிடிச்சிடும் உனக்கு. ஏய் சத்தியமூர்த்தி பையனா நீங்க ஸ்கூல்ல இருந்து வரப்ப என்ன பேசணும் வந்தீங்க? மாங்காய் வைக்கிற கலாக்கா சொல்லிச்சு, என்ன பேசுங்க சொல்லு. பயமா இருக்கு. நீ உண்மையா சொன்னா நான் காசு தர பேர் உன்னை அடிக்கிறதுக்கு அதெல்லாம் கிடையாது. பசங்களை வந்து திருத்தணும். அம்மாங்க வந்து எல்லாமே வந்து பசங்க கெட்ட வழிக்கு அதை நல்ல வழிக்கு மாத்தணும். அதுக்கு தான் கேட்கறேன், என்ன சொல்லு. நானும் சத்தியமூர்த்தி மட்டும் கிடையாது, எல்லா பசங்களுமே பேசுவோம். நீ பேசுற 2-3 பாயிண்ட் எனக்கு தெரியும், அதெல்லாம் சொல்றியான்னு வர பாக்கணும்ல. சொல்லு. சொல்றேன். சுஜாதா மிஸ் வந்து வண்டியில போறப்ப ஆக்சிடென்ட் ஆயிடணும், வரக்கூடாது. சௌந்தரி மிஸ்ஸுக்கு வந்து ஜுரம் வந்துடணும், 1 வாரம் அவங்க வீட்லயே இருக்கணும். நீ முறைக்கிறீங்க. முறைக்கல, அம்மாவுடைய அழகான பார்வை அது. நீ சொல்லு. நீ அதுக்கப்புறம் ராஜசாகர் வந்து படிக்கட்டுல டொம்னு பெல்ட் அடிக்கணும் 2 வாட்டி, அவரு கடை ஆயிடணும். எச்எம் வந்து மண்டே போட்டுருணும். அதுக்கப்புறம் பிடி சார் வந்து விசில் முழுங்கிடணும். எவ்வளோ வன்மோர்கள உனக்கு. ஒரு பாட சொல்லித்தர ஆசிரியரை என்ன பேச்சு பேசுறீங்க இந்த பசங்களாம் சேர்ந்துக்கிட்டு. இப்போ டீச்சருக்கு போய் என்ன சொல்லுவேன் இன்னைக்கு? ஹாப்பி பிறந்த நாள். ஹாப்பி இல்ல ஹாப்பி டீச்சர். கேட்டிங்களா டீச்சர் என்னென்ன பேசுறான்? நீ ஸ்கூலுக்கு வாடி சொல்ல உனக்கு இருக்கு. மறக்காம எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு உங்க கூட படிக்கிற எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. அவ்வளவுதான், நாங்க சொல்றது அவரே சொல்லிட்டாங்க. சரி அடக்காம பிடி சார் விசில அடிக்கணுமா? டம்மு டம்முன்னு என்ன பண்ணிட்டீங்கன்னு தெரியல. படிக்கட்டலடா படிக்கட்டல. நீ நினைக்கிற வல்ட்டி இல்ல. நான் ரேபிடோ வேணா? ஆமாப்பா. நான் ஓடிபி சொல்லலாம். ஓடிபியா? நான் ஓடிபியா வரேன் பாரு. நான் மெசேஜ் தெரியலப்பா. பையன் ஒருத்தன் புக் பண்ணி கொடுத்துட்டு போனா. நான் பாரு இந்த நான் உட்காரணா. மாமே நேற்று நைட்டு சரியான ராபரி ஒன்று. எப்செட் ஒன்று மாட்டுச்சு. எது ஒன்று வண்டி வேணுமா? பேட்டரி வண்டி வேணுமா தம்பி? பேட்டரி வண்டியாது? இல்ல கரண்ட் சரி. டேய் பேட்டரி வண்டி தானே, புச்சுக்கலாம் விடு. நான் லொகேஷன் எவ்வளோ பாச்சா? 50 ரூபாண்ணா. 50 ரூபாவா? 50 ரூபா கொடுக்காம உன் கழுத்துல கத்தி வச்சு வண்டியை போனியா ராபரி அடிச்சா என்ன பண்ணுவேன்? நானே குடும்ப கஷ்டத்துக்கு வண்டி ஓட்டினேன். டேய் சும்மா சொன்னேன்டா. எவ்வளோ சொன்னேன்? 50 ரூபாண்ணா. இந்த 100 ரூபா வச்சுக்கோ. இந்த மனுஷன் தப்பா நினைச்சிட்டேன். ஐயோ போன காணோம். 100 ரூபா கொடுத்துட்டு போன தூக்கிட்டு போயிட்டானா? ஐயோ ஆளை வேற காணுமே. 1 week later. எப்படியோ கஷ்டப்பட்டு புது ஃபோன் வாங்கியாச்சு, இனிமேலாச்சும் உசாரா இருக்கணும். இந்த ஃபோன் எடுத்துட்டு நான் முட்டை கையில கச்சா சாவ அடிக்கணும். ப்ரோ ஆமாம் ப்ரோ. ஏய் போன வாரம் நீ தானே என் ஃபோனை திருடின. முடியை வெட்டி தாடி ட்ரிப் பண்ணிட்டு ஃபார்மலா வந்தா தெரியாது நிமிஷம் இருக்கியா ப்ரோ? அவன் உங்ககிட்ட திருட்டானா? என்ன நடிகிறியா ப்ரோ? அது நான் இல்ல ப்ரோ, என் அண்ணன் ப்ரோ. நாங்க 2 பேரும் ட்வின்ஸ் ப்ரோ. சின்ன வயசுல எங்க அப்பா போயிட்டு வந்து 5 ரூபாய் திட்டி எங்க அப்பா தெரிஞ்சு அடி போறாருன்னு வீட்டை விட்டு ஓட்டான் ப்ரோ. அன்னைக்கு 5 ரூபாய் திட்டி வீட்டை விட்டு ஓடனவன் பெரிய பெரிய திட்டா பண்ணுறான் ப்ரோ. அவனால எனக்கு தான் ப்ரோ அசிங்கம். ரோட்ல போனா அவன் நினைச்சு என்ன போட்டு அடிக்கிறாங்க ப்ரோ. போலீஸ் வந்தா கூட என்ன பிடிக்கிறாங்க ப்ரோ. ப்ரோ அவன் கூட போறத பாவத்தி நான் வேணா அவன் கால் ப்ரோ. ப்ரோ போலீஸுக்கு ஃபோன் பண்ணு ப்ரோ. அவன் தங்கிருக்க இடம் எனக்கு தெரியும். இன்னைக்கே போய் அவனை பிடிக்கிறோம். போலீஸா? நானே உன்னை நச்சு கை காலை வச்சு போலீஸ் ஸ்டாப் படிப்பேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ. ப்ரோ ப்ரோ இந்த வீடு தான் ப்ரோ. உன நான் அச்சே சாவடிக்கு போறேன், பார்த்து பயந்துடாத ப்ரோ. என்ன ப்ரோ வீடு பூட்டிட்டு வண்டியும் காணும்? ஐயோ இன்னைக்கு வந்து வந்தானா? வண்டியும் போச்சு, புது ஃபோனும் போச்சா? மாமே பேட்டரி வண்டி கேட்டியா? கச்சிச்சு. பேட்டரி வண்டி வித் விவோ ஃபோனு வீட்டாண்டி ஏறி வரேன். பேட்டரி வண்டி விவோ போனு. அடா பாவி, என்னமா மூஞ்சி விடாம பேசுனாப்பா. ப்ரோ அந்த ஃபோன் டிஸ்பிளே மாற்றணும். சொல்லுப்பையா என்ன மாடல்?
டேய் என்னடா எல்லா பக்கமும் நீங்க தான் இருக்கீங்க. தமிழ்நாடு வடடா மொத்தம் விட மாட்டீங்க போலியே. அரே பையா வந்தாலே வாழ வைக்கும் தமிழ்நாடு. சரி மூடு. கம்மி சம்பளத்துக்கு எவ்வளோ வேலை யார் இருக்கா? இதெல்லாம் பாரு. நாங்க கம்மி சம்பளத்துக்கு வேலை பார்க்கறது ஒத்துக்குது. நீ என்ன வேலை பாக்குறே? டேய் நான் ஐடில வேலை பாக்குறேன்டா. ஐடி தான் பையா. ஐடில என்ன பண்றது தெளிவா சொல்லு. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா. அரே எனக்கு புரியும், நீ சொல்லு. டேய் சமோசா முக்கா, நீ நினைக்கிற மாதிரி சாதாரண வேலை இல்லடா. இங்க கிளைண்ட்ஸ்லாம் அமெரிக்கா, லண்டன்ல வெளிநாட்டுல இருப்பாங்க. அவங்களுக்கு நான் இங்க இருந்து வேலை பார்த்துடணும்டா. அமெரிக்கா காரனோட நீ பெரிய அறிவாளியா என்ன? டேய் சாம்பார் வாலி, அவனை வேலை போச்சா மாசம் 5 லட்சம் 10 லட்சம் கேட்பான்டா. அதே இங்க எங்களுக்கு 40,000 கொடுத்தா போதுடா. நாங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு வடக்கன்ஸோ அது மாதிரி நீங்க அதர் கண்ட்ரிக்கு வடக்கன்ஸ். நம்ம எல்லாம் ஒண்ணுதான் போயா. இந்த போனை பிடி. செருப்பாலே அஷ்டாலடா ஒண்ணு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறான் நம்ம ஆளு. பக்கெட் வாலி எல்லாம் டைலாக்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. செம சூப்பர். பா யாருக்கு தப்பா நினைக்காதீங்க. 2 ஆப்பிள் ஃப்ரிட்ஜில் வச்சேன். ரம்யாவுக்கு உடம்பு முடியலன்னு ரம்யா கொண்டு எடுத்து கொடுத்துட்டாங்கண்ணா. இன்னும் யாரும் சாப்பிட்டாங்க. ஒரு ஆப்பிள் நான் என்னுடைய 2 ஆப்பிள் சரி பொறுமையாக சாப்பிட எடுத்து வச்சேன். அதுதான் ஒரு ஆப்பிள் உங்க டீம்ல யாரோ எடுத்தாங்க. பரவாயில்ல சாப்பிட்டா பரவாயில்ல. இன்னொன்னு காலையில இவங்க எடுத்துருக்காங்க. இல்ல யாருது எவங்க இருந்தாலும் கேட்க மாட்டீங்க. இல்ல எதை இருந்தாலும் சாப்பிட்றாப்புல. வெரைட்டி கிட்டி சாணம் உருண்டை இருந்தாலும் சாப்பிடுறேன். சார் சும்மா ஜாலிக்கு விளையாடுன தப்பா நினைச்சுக்காத. ரெண்டு பேரோட சாணி தூக்கி மூஞ்சில வச்சு ஜாலிக்கு சொல்றான். அவர் சாப்பிடுறத பாரு நல்லா அப்படியே மறைஞ்சுன்னு சாப்பிட்டுன்னு இருக்காரு பயங்கரமா. நான் தான் எடுத்தேன்னு சொல்ல தெரியல. பாட்டு என்ன பாம்படுறான் வினோத்துக்குறாப்புலையா சீசேராப்புல கடைசி வரைக்கும் இருப்பானுங்க போலயே சீசன்ல. சார் வணக்கம். என் பையனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். அப்படியா சார்? 2029 வரைக்கும் பொண்ணு இல்லை சார். வெரி டிமாண்ட். நீங்க ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க சார். என் பையன் டபுள் டிகிரி முடிச்சிருக்கான். யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கான் சார். பார்க்க வெள்ளைய அரவிந்த் சாமி மாதிரி இருப்பான் சார். ஏங்க உங்க பையன் கலெக்டரே படிச்சாலும் கல்யாணத்துக்கு பொண்ணு கிடையாது. ஏங்க பொண்ணு ரொம்ப டிமாண்டுங்க சார். பாருங்க சார், இப்பெல்லாம் பேரண்ட்ஸ்லாம் பையன் மெட்ரிகுலேஷன் படிக்கும் போதே மேட்ரிமோனியில வந்து புக் பண்றாங்க. 8வது படிக்கும் போது 8 இடத்துல விசாரிச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. லேட்டா வந்துட்டு ரொம்ப சவுண்ட் வரீங்க சார். பாருங்க சார். சார் இந்த கார்னர்ல ஒரு பொண்ணு பாக்குறேன். உங்க லக்கு. கார்னர்ல வருஷான்னு ஒரு பொண்ணு இருக்கு சார். வருஷா. ஆனா அது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பெருசா. சார் வலசர வாக்கத்துல வருஷாக்கு வீடு வைக்கணும். தாலி கட்ட கையோட அப்பா அம்மாவை தூக்கி ஓமல வைக்கணும். பையனை பெற்றவங்கள ஓமல வைப்பீங்களா? என்னங்க நியாயம் இது? இப்ப நீங்க எதுவும் கோவப்படுறீங்க? ஹலோ, ஏதோ பொண்ணு பெற்றவர் மாதிரி பண்றீங்க. நீங்க பையனை பெற்றவர் தானே, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. இதுக்கே கோவப்பட்டா எப்படி? வருஷாவுடைய 3வது கண்டிஷன் பையனுக்கு. சார் நீங்க கவலையே பட வேணாம். பையனுக்கு பிபி இல்ல, சுகர் இல்ல, குடி இல்ல, ஏன் சிகரெட் பழக்கம் கூட இல்ல. சார் அது எல்லாம் இருக்கலாம், சூடு சொன்ன மட்டும் இருக்கக்கூடாது. இது ஓகேனா சொல்லுங்க. புள்ளைய பெத்துட்டேன், அந்த வருஷாக வித்துட்டேன்னு நினைச்சுக்கிறேன். பையனை பெத்துட்டீங்களே. வருஷாவுடைய அடுத்த கண்டிஷன் கல்யாணம் எங்க வைக்கணும்னா சார் எங்க குலதெய்வம் கோயிலே வச்சிடலாம். அது நீங்க போய் வைங்க. அவங்க கண்டிஷன் அது கிடையாது. ரிசப்ஷன் வந்து கிளப்ல, மேரேஜ் பப்ல, இதெல்லாம் ஓகேனா உங்க பையன் மாப்பிள்ள. கண்டிஷன் போடுதானே பொண்ணு. ரொம்ப குடும்பம். 7வது படிச்சுதுங்க. 7வது படிச்சு 6வது படிச்ச பொண்ணுக்கு அவன் அடிச்சுக்கிறான் பொண்ணு கடையில இருந்து. ஓவரா பண்றீங்க சார். நீங்க கிளம்புங்க சார். நாட்டு நிலவரம் என்னன்னு உங்களுக்கு தெரியல சார். பண்ணுங்க சார். புள்ளைய பெத்துட்டேன், அந்த வருஷாக வித்துட்டேன்னு புக் பண்ணுங்க சார். புக் மை லைஃப்ல நீங்க கேட்ட மாதிரி கார்னர்ல இருக்க பொண்ணு நேம் வர்ஷா. ஓகேவா? பண்ணுங்க. புக் பண்ணிடுவா. பண்ணிடுங்க. கேன்சலேஷன் அப்புறம் கிடையாது. பண்ணிடலாம். ஐயோ என்ன சார்? சார் அந்த பொண்ணு புக்குடு சார். என்ன சார் இது? பொண்ணுக்கு டிமாண்ட் சார். அது பண்ணுங்க சார். பையனுக்கு வயசாயிட்டு இருக்கு, 24 வயசு ஆகுது சார். அந்த பொண்ணு தான் வேணுமா? ஆமா சார். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் 1 வருஷம் வாழாது. வெயிட் பண்ணுங்க. டைவர்ஸ் எப்படி அது வந்துடும். ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே தான் சார். ஓகேவா? புள்ளைய பெத்துட்டேன், அந்த வருஷாக வித்துட்டேன்னு பண்ணுங்க சார். ஐயோ இப்போ என்ன சார்? சார் டைவர்ஸுக்கும் 8 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க சார். இவ்வளவு டிமாண்டா? பொண்ணை பெற்றவங்களே கல்யாண வயசுல வந்து பொண்ணு கேட்டா மாப்பிள்ளைக்கு சம்பளம் கம்மின்றீங்க, சம்பளம் ஜாஸ்தியான பிறகு வந்து கேட்டா மாப்பிள்ளைக்கு வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்றீங்க. ரெண்டும் ஓகேனா தலையில முடியலன்றீங்க. எங்களால முடியலங்க. எவ்வளவு கஷ்டமான சிச்சுவேஷன்ல 2 பேரும் ரைமிங் பயங்கரமா. ஏழாச்சும் பாஸா ஃபெயிலாடா, அத சொல்லியடா அவன்.
அது கூட கேட்க முடியாது போல. டிமாண்டுங்க ஏது போன்றான் வெளியே. பொண்ணுக்கு டிமாண்டுன்னு அவன். அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவன்லாம் என் மயிருக்கு சமம். அவன் மயிருக்கு சமம். மயிரே இல்லாம இவ்வளவு மயிர் சொல்லுங்க. தண்ணி இல்லையா கிளாரிட்டி இதுல சொட்ட கிட்ட என்ன மச்சான் நீ அவரை போய் சொட்டா கிட்ட எல்லாம் பேசுற? அந்த ஆளு மயிராண்டி அது இதுன்னு பேசலையா? குண்டா இருக்கிறோம் ஒல்லியாவலாம், ஒல்லியா இருக்கிறோம் குண்டாவலாம். சொட்டை வந்து அவன் என்ன பண்ணுவான்? இதே விக்கு வச்சா விக்கு தலையான்னு சொல்லிட்டு கலாய்க்கிறீங்க. இனிமேல் வந்து இந்த சொட்டை மண்டை போடு முட்டி அப்படிலாம் ஒருத்தர் பாடி ஷேமிங் பண்ண மச்சான். மனசு கஷ்டப்பட்டாது மொத்தம். நான் வந்து பண்ணலடா, இனிமே பேசலடா. நல்லா சமுத்திரகனி மாதிரி பேச கத்துக்கணும்டா நீ. வாத்து வாயா ஏறோ கேட்டுக்கிறாங்க பாரு. போ வாத்து வாயா கத்தியா சம்பர் பண்ணல. டேய் உன்னை பக்கத்து ஏரியால பசங்க தண்ணுறாங்க பாரு. கிரிக்கெட் விளையாட கிரவுண்ட் இல்லையா? உன்னை கூப்பிட்டானுங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரும் இவனுங்க தவளை வாயா வாத்து வாயன்றானுங்க. திருப்பி ஏதாவது சொல்லிட்டா கோச்சிக்கிறானுங்க. சரியான கலாயிலடி. பாவண்டா அவனா வாத்து வாயான ஒரு மாதிரி ஆயிட்டான். அவனுக்கு வக்காலத்தான் வாங்குறேன். பந்து ஆடிட்டு இருக்காரு. என்னடா நெட்வொர்க் இது? ஜப்பான்ல 7G போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல இன்னும் 4G தான் காட்டுது. தெருவுல நின்னா H+ன்னு காட்டுது. வீட்டுக்கு வந்தா ஈன்னு பல்ல காட்டுது. ஹால்ல உட்கார்ந்து இருந்தா எமர்ஜென்சி கால் ஒன்னு உயிரை எடுக்குது. பெட்ரூமுக்கு போனா இன்சர்ட் சிம்னு வருது. எப்படியோ கஸ்டமர் கேர் கால் பண்ணி பில்லு மட்டும் அதிகமா வருதே, நான் பேசவே இல்லையாடான்னு கேட்டா உங்க பிளான் என்னன்னு கேக்குறான். வந்தது ஒரு கோபம். அதையும் சொன்னேன். இப்ப ஆபீஸ்ல இருக்கான். சாயங்காலம் சினிமாக்கு போயிட்டு அப்படியே நேரா வீட்டுக்கு போயிடுவான். என்ன நினைச்சானோ தெரியல, சிம்ம டீஆக்டிவேட் பண்ணிட்டான். என்னவா சிங்க் பண்ணிருக்கானுங்களா? அதை ஆடுறதுக்கு தகுந்த மாதிரி பேசிருக்கானு. சிம்ம டீஆக்டிவேட் பண்ணிட்டான். காட்டுக்குள்ள ஏதோ இடியாப்பக்காரர் போறாரு போல, பாத்தியா? இடியாப்பம் அதே என்ன அந்த நடுவில் தானுங்க. காட்டுக்குள்ள இடியாப்பம் வித்துன்னு போற, அங்கேயே சுத்துறானுங்க. நம்ம லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு. தீபாவளி சர்ப்ரைஸ் அவருக்கு. எப்படிடி? ஆமா போற மட்டும் என்னடி வாய்ஸ்? தீபாவளி பரிசு யாரியா நீ? நான் யாரா? எவனா? யோ எனக்கு தளத்தி வலியா? தளத்தி வலி கொண்டாடுறவங்கள கூட்டு விட்டியா? எவன் அவனுக்கு ஸ்கெட்ச் போட்டு இருந்தாரு. இவன் வந்து மாட்டிக்கினான் கடைசியில. அவன் தான் படம் அவன் வேஸ்ட்டுக்குள்ள போட்டாங்க. அவனுக்கும் நடக்கூடாது அந்த குடும்பம். கிளவர் பாய். மோ பேட் கேள்வி விட்டுக்குது, எத்த வைக்க மாட்டியா? என்னப்பா பையன் எங்கேயும் வேலைக்கு போலியா? பையனுக்கு வேலை எங்கேயும் கிடைக்கலப்பா. இந்த காலத்துல வேலை எல்லாம் வேலைக்கு ஆகுதுப்பா. பையன் பாக்குறது நல்லா தெளிவாகிறான். பையனுக்கு ஏதாவது தொழில் வச்சு குடுறான் இவரு. இப்ப பாரு நைனா பா, ஏடிஎம்ல போய் ஒரு 10,000 பணம் எடுத்துனோப்பா. சரிப்பா. பாத்தியா ஏடிஎம் கார்டு எடுக்காமலே போறான். நைனா சொல்லுப்பா. ஏடிஎம்ல பணம் இருக்கா? ஏடிஎம் கார்டு வேணும்பா. ஐயோ மறந்துட்டேன்பா. ஏடிஎம் கார்டு எங்க இருக்குதுன்னே அவனுக்கு தெரியாது. இப்ப ஏடிஎம் கார்டு எங்கன்னு கேட்பான் பாரு. அப்பா கார்டு எங்கப்பா இருக்குது? அந்த ஸ்லாப்ல என் பர்ஸ்ல இருக்கும் பாரு. சரிப்பா. சொன்னா பின் நம்பர் கேட்டானா பாத்தியா? நைனா பா பின் நம்பர் கேட்டு பாப்பா. சொல்லுப்பா. 02 89 46. நைனா மறுபடியும் சொல்லு. 09 26 38. எப்படி கரெக்டா தப்பா சொன்னா பாத்தியா? நைனா பா நீ மறந்துடுவா. நம்பர் எழுதின்னு போ. தண்ணி கூட குடிக்கலடா. சொல்லு நைனா. அப்பா கார்டு ஒர்க் ஆக மாட்டேங்குதுப்பா. ஒர்க் ஆகலையா? அப்பா அந்த சிப் இருக்கிற பக்கம் போட்டியா?
சிப்பா சிப் இருக்கிறது இல்ல இல்ல சிப் இல்லப்பா உன் போட்டோ இன்கம் டாக்ஸ் எது எழுதி இருக்குப்பா பேன் கார்டு இருந்துங்க ஏன்னா அப்பா அந்த கார்டுல பணம் போட்டு வைக்கலப்பா நீ வந்துரு நான் எடுத்துக்கிறேன் நாளைக்கு சரிப்பா வெறுத்துட்டாடா அவன். எப்படி ஐடியா கொடுக்குறான் போறான் தெளிவாகிறானா பையன் குடும்பத்தை காலி பண்ண விட்டு உட்காந்து தெளிவா பாத்துட்டான்ல சார் ஆயிட்டு இருப்போம். ஆமா உன்னை கடல்ல அடிச்சுன்னு வந்துட்டு பாரு பாரு எப்பா வயிறு ஃபுல்லா முட்டை வேற வச்சிருக்கான் எப்பா டேய் நகர முடாம படுத்திருக்கு வயிறு ஃபுல்லா முட்டை இருக்கு சரியான கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கானுங்கடாப்பா. சரியான கலாய்டா. இப்ப எதிர்ட்டு பிரியா என்ன பாக்குது பத்தியா எதிர்ட்டு பிரியா வேற என்ன பாக்குது எல்லாரும் தம்பி கொஞ்சம் அப்படி போய் வரீங்கப்பா. ஐயா தீபாவளினா அப்படிதான் இருக்கும் புரியுதுங்களா உள்ள போய் படுங்க இந்த மாதிரி தான் ஊருக்கு 4 பெருசு இருக்குது போ உள்ள போய் படுங்க போங்க தம்பி 3வது அட்டாக்குப்பா. நேற்று தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன். 3வது அட்டாக்கா என்ன தெரியல யாரையும் உங்களுக்கு போய் 60 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து 4வது அட்டாக் வரும். போங்க ஐயா போங்க உள்ள போய் படுங்க போங்க போங்க தம்பி கவர்மெண்ட் ரூல்ஸே 2 மணி நேரம் தான்ப்பா. அதையும் தாண்டி வச்சுட்டு இருக்கீங்கப்பா. ஐயா ரூல்ஸே நாங்க தான் புரியுதுங்க நாங்க தான் ரூல்ஸ பத்தி என்கிட்ட பேசுது ஐயா 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 மூச்சிலோட திலீப்ப செத்துறாரா சொன்னார்ல நீதான் கேக்கல. ஐயா 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 ஐய் திலீப்ப வாடா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. ஐயா ஐய் திலீப்ப தெளிவு ஓட்டான் யாரும் பாக்கல ரூல்ஸ் தெளிவா இருக்காரு. எப்படி பிளான் பண்ணி வச்சுட்டான் பாருடா. திலீப் ஃபர்ஸ்டே எஸ்கேப் 4:30 எஸ்கேப் திலீப் ஷீடா செமையா வர்றான்டா அவன் இது வரான் இதுதானா பொண்ணுங்க அதுங்க ஒரு டவுட்ண்ணா கேட்குறேன் தப்பா நினச்சிக்காத எதுக்கு தானா தொத்துறோம் ஏன்னா தொண்டை தண்ணிலாம் வத்துதுண்ணா எது கத்துறோம் எது தொத்துறோன்னு தெரியாம ஓடின்னு இருக்கிறேண்ணா ஒரு ஆன்சர் வச்சா சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க தாத்தன் தோத்தனா என் தாத்தனை பார்த்து எங்க அப்பன் தோத்தனா எங்க அப்பனை பார்த்து நம்ம தோத்துறோம் நம்மள பார்த்து நாளைக்கு நம்ம புள்ள தோத்துவானுங்க அவ்வளவுதான் விஷயம் ஓடுறேன்னு தெரியாம ஓடின்னு இருக்கிறோம் அப்பயே கேட்க வேண்டியதானே ஒரு மீனிங் ஃபுல்லா இருந்திருக்கும்ல என்ன புரட்சி பண்ண பாக்குறியா சேர்த்துக்க மாட்டானுங்கடா ஒழுங்கா வா தோத்துறது கத்துறது அதான் நம்ம பொழப்பு பின்னாடி வா பரம்பரை ஃபாலோ பண்ணி இருக்கிறோம் கேள்வி கேட்கறான் மூட்டு வேட ஃபாலோ பண்ணி ஒரு மீனிங் ஃபுல்லா இருக்குல்ல அவன்லாம் அப்படிதான் இருக்கானுங்க நீங்களும் இப்படிதான் இருக்கீங்க மனுஷா பழப்படாது அப்படியே மாத்திட்டானுங்க லாஸ்ட்ல நாய் பொழப்பா மனுஷன் பொழப்பா ஹலோ மேடம் வழி விடுங்க மேடம் நான் உருகடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்ன குட்டியான கூப்பிட்டா கார்ல ஒழுகாதா ஓடியா பாக்கா நானா உழுகலான்னு பாத்துறேன் யாரா என்ன கார்ல இருந்து ஓ இப்ப இது உங்க கார் ஆயிடுச்சா ஏண்டி சண்டையில 2 நாள் தான் பேசல அதுக்குள்ள இந்த குண்டு பில்லோவ மறந்துட்டீல இதுக்கு தாண்டி பெண் புனைகளை நான் நம்புறதே இல்ல இவதான் நமக்கு பிக்ஸில் பார்த்தா நம்மள ஆக்கிட்டாலே எக்ஸ் நன்றி கெட்ட உலகமடா இதுல குலுக்கு முழுக்குன்னு இருக்கடான்னு காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கொடுத்தாலே எத்தனை நாளைக்கு தான்டா இதே உப்பு சப்பு இல்லாத சாம்பாரே சாப்பிடுறது இந்தா இன்னைக்கு எல்லாரும் புரோட்டீன் சாம்பார் சாப்பிடுவோம் புரோட்டீன் சாம்பார் எலி எடுத்துட்டு வந்து போட்டுச்சுடாப்பா விஷம்டா இந்த பூனைங்க வேக வச்சு சாப்பிடுறதுக்கு போடுது அது எடுத்துட்டு வந்து மச்சான்
நேத்து நைட் எங்க ஏரியா சைடு வந்து போனேன். இல்ல மச்சான் ஐயா இல்ல வண்டி உனக்கு நான் தான் கேட்டேன். செமையா கலாய்ச்சான்டா. பாவனடே அவன் டக்குன்னு போட்டான்பா. சரியான கலை. எங்கடா போற? ஏய் மாப்பிள்ள வீட்ல என்ன வாங்கிட்டு சொல்லுங்க ரேஷன் கடையில போனாலும் லேட் ஆகி வாங்க முடியாது. நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏய் எங்க என்னதான்டா வேணும்? ஆமாடா. எவ்வளவு வேணும் உங்களுக்கு? என்ன 1 லிட்டர் தான். ஏண்டா 1 லிட்டருக்கு இங்க இருந்து அவ்வளவு தூரம் போவியா? நீ வேற. ஏய் மாப்பிள்ள இங்க வாயா. அவ்வளவு ஒண்ணும் இல்ல. ஏய் கூட செக்ல ஆட்டுறாங்களா? சொந்தம் வச்சிருக்காங்களா? இவன் தானா மாப்பிள்ள செக்கே. அப்படியா? மாப்பிள்ள அப்படியே அப்படியே காட்டு காட்டு. ஏடா 1 லிட்டர் மேல வந்துட்டு இருக்கு. மாப்பிள்ள இவன் தான் ஆயில் ஃபேஸ். ஆயில் ஃபேஸா? என்ன ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்ல இத வச்சு. நீ லேட் மாப்பிள்ள. நம்ம ரோஷன் கடை வடை கடை. ரோஷன் கடையா? நம்ம அதான் சர்வீஸ் வடை கடை. இன்னொரு விக்ரம் டீ ஸ்டால். எல்லா கடைக்கும் ஆயில் இவன் தான். என்ன 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 துப்புற? என்ன துப்ப கூடாது. ஆயில் எம்பிட்டு குத்துக்கு இருக்கு. போடா. சரி வரேன். தேங்க்ஸ் ப்ரோ. மாப்பிள்ள ஜி ஞாபகம் ஆபிஸ்றாரு. அவனுக்கு தெரியாதா? நம்ம நண்டன் ஆயில் இருக்குல்ல. நண்டி பெரிய கை மாப்பிள்ள சைலண்டா இருக்கான். சரி பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு புள்ளிடா. அப்ப ஆயில் வடிகிற ஃபேஸ் ஃபுல்லா பணக்காரங்களாமா? என்ன மாப்பிள்ள 200 ரூபாய் போட்டுட்டு இருக்க? நல்லா இருந்தது. லாஸ்ட் வந்தது. இல்ல மாப்பிள்ள 200 ரூபாய் போட்டுட்டு இருக்க. நடுவுல அந்த டைலாக பத்தி இங்க பாடுறா அந்த ஆயா காமெடி. அந்த டைலாக் எடுத்து உள்ள விட்டா நல்லா இருந்தது. சிரிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கலெக்ஷனோட உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, take care from Lalit and Sarath. Bye. Bye.